அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். எங்களோட இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது தமிழகத்தை வறட்சி மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு? முழு விவரம். பிரியங்கா, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் டெல்டா மாவட்டங்களில் 95% நீர்நிலைகள் வறண்டு விட்டன எனவும், தமிழ்நாட்டில் 10,000 ஏரிகளில் நீர் இல்லை எனவும், எனவே தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள கால்வாய்கள் மூலமாக காவிரி நீரை பெறக்கூடிய 737 நீர்நிலைகளில் 694 நீர்நிலைகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் வறண்டு கிடப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 14,141 நீர்நிலைகளில் 10,000க்கும் மேற்பட்டவற்றில் தண்ணீரே இல்லை எனவும், மிக மோசமான இந்த சூழ்நிலையிலிருந்து தமிழக விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் 5,814 நீர்நிலைகளில் 1% முதல் 25% வரை மட்டுமே நீர் இருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 10,000க்கும் மேற்பட்ட ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் பயனளிக்கக்கூடிய வகையில் தண்ணீர் இல்லை எனவும், இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் எனவும், காவிரி, கல்லணை கால்வாய், வெண்ணாறு ஆகிய ஆறுகளிலிருந்து கால்வாய்கள் மூலம் தண்ணீர் பெறக்கூடிய 737 நீர்நிலைகளில் 694 நீர்நிலைகள், அதாவது 95% நீர்நிலைகள் நீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ்நாடு, குறிப்பாக விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 வீதமும், குறுவை சாகுபடி செய்து நீரின்றி பயிர்கள் வாடியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 வீதமும் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் சம்பா சாகுபடி செய்ய முடியாத நிலை உருவாகும் சூழலில் அதனால் பாதிக்கப்படக்கூடிய உழவர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 நிதியுதவி வழங்க வேண்டும் எனவும், நிலமில்லா தொழிலாளர்களுக்கு ஒருமுறை உதவியாக ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.